சங்கரநாராயணசாமி கோவில் முன்பு யாசகம் எடுத்து முதியவரிடம் ரூபாய் 5,000 திருடி சென்ற மர்ம நபர்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயணசாமி கோவில் முன்பு ஏராளமான முதியவர்கள் யாசகம் எடுத்து வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். இதில் வாசுதேவநல்லூர் தாலுகா சங்குபுரத்தைச் சேர்ந்த பொன்னுச்சாமி என்ற 65 வயது முதியவர் யாசகம் எடுத்து வந்தார். மேலும் யாசகம் எடுத்து சுமார் 5,000 ரூபாய் பணத்தை பேக்கில் வைத்துள்ளார். பொன்னுச்சாமி வைத்திருந்த பேக்கில் பணம் ரூபாய் 5,000 மற்றும் வேஷ்டி சட்டை, போர்வை ஆகியவை இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மதியம் கோவில் அருகே நடைபெற்ற அன்னதானத்தில் சாப்பிடுவதற்காக முதியவர் பொன்னுச்சாமி அங்குள்ள மறைவிடத்தில் 5,000 ரூபாய் மற்றும் பொருள்களை வைத்துச் சென்றுள்ளார். அன்னதானம் சாப்பிட்டு மீண்டும் கோவில் முன்பு வந்து பார்த்தபோது பேக் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். சங்கரன்கோவில் சங்கர நாராயணசாமி கோவில் முன்பு யாசகம் எடுத்து முதியவரிடம் திருடிய மர்ம நபர்கள்தான் பிச்சைக்காரர்கள் என்று வியாபாரிகள், பொதுமக்கள், பக்தர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். வேட்டி, துணிமணி, தம்காலம் எல்லாமே இருந்துச்சு. தெரிஞ்சா நான் எதுக்கு சாமி கேட்குறேன்? சத்தியமாக தெரியாது. இந்த அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், போக்கிற மாட்டேன். அந்த ஒரு இடத்துல ஏதோ இது ஒன்று சொல்லி போனாங்க. நானும் ஒரு சாமியாரும் போனோம். போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டோம். அதுங்குள்ள பையங்கானும் அதுங்கானும் ஒன்றுங்கானும். எனக்கு இந்த சங்கூரம் தாங்க பொன்னுச்சாமி. எதுக்கும் போக மாட்டேன், யார்ட்டையும் பெறாட பண்ண மாட்டேன், புரிஞ்சு சொல்ல மாட்டேன். யாருன்னு தெரியாது. அந்த அம்மாட்ட காணுங்க, அந்த அம்மாட்ட சொல்லிட்டு போனேன். இங்கேன்னு தான் இருந்தேன், வேறு எங்கேயும் போகல. வேட்டி, துணிமணி, தம்காலம் எல்லாமே இருந்துச்சு. தெரிஞ்சா நான் எதுக்கு சாமி கேட்குறேன்? சத்தியமாக தெரியாது. இந்த அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், போக்கிற மாட்டேன். அந்த ஒரு இடத்துல ஏதோ இது ஒன்று சொல்லி போனாங்க. நானும் ஒரு சாமியாரும் போனோம். போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டோம். அதுங்குள்ள பையங்கானும் அதுங்கானும் ஒன்றுங்கானும். எனக்கு இந்த சங்கூரம் தாங்க பொன்னுச்சாமி.